ப்ராபபிலிட்டி காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷனில் யூனிட் 5 வந்து பார்க்கலாம். ஓகே, அந்த மாதிரி ஒரு கொஷின் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே, இப்போது இது வந்து எக்ஸ் ஸ்கொயர் டேம் அப்படிங்கிறது ஸோ கொஷினே திருப்பி எழுதியிருக்காங்க. ஓகே, அது பிரச்சனை இல்லை. இப்போது இந்த டேமுக்கு பதிலாக இசட்டுன்னு ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும். ஓகே, இந்த டேமுக்கு பதிலாக அதாவது எந்த டேம் ரிப்பீட் ஆகுதுன்னு பார்க்கணும். 1+x ரிப்பீட் ஆகிருக்கு. ஓகே, அப்போ 1+x இங்கே இருக்குது. 1+xக்கு பதிலாக லாக் ஆஃப் 1+xக்கு பதிலாக நான் இசட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு. ஓகே, லாக் ஆஃப் 1+ ரைட் சைடில் இருக்கிறதுனால லாக் ஆஃப் 1+க்கு பதிலாக இசட்டு. இந்த இசட்டு இந்த இசட் இங்கிட்டு போகும்போது என்னதான் மாறிடும் பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் இந்த லாக் இங்கிட்டு போகும்போது ஈயாக மாறிடும், e⁻xன்னு மாறிடும். ஓகே, இப்போ ஜென்ரலான கான்செப்ட் 1+x² இன்ட்டு 1+x இன்ட்டு டிக்கு பதிலாக டி டேஷ். அப்போ இந்த டேர்ம் தான் என்னது 1+x இருக்குது, இது வந்து டி அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். இது டபுள் ஸ்கொயர் இருக்கிறதுனால என்னது d² அப்படின்னு அர்த்தம். ஓகே, 1+x² இன்ட்டு d²க்கு பதிலாக என்னது எடுத்துக்கிறோம், d டேஷ் இன்ட்டு d−1 எடுத்துக்கிறோம். ஓகே, இப்போ இந்த டேர்மில் எழுதலாமா? அந்த டேர்முக்கு பதிலாக என்ன எழுதிக்கலாம், d டேஷ் இன்ட்டு d−1 எழுதியாச்சா. ப்ளஸ் 1+xக்கு பதிலாக என்னது 1+x இன்ட்டு டிக்கு பதிலாக என்னது d டேஷு. ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது, y இருக்குது, அதை நம்ம 1ன்னு எழுதிக்கலாம். ஓகே, இன்ட்டு என்ன இருக்குது, y = 4 காசு. இந்த டேமுக்கு பதிலாக எனக்கு என்னென்னு தெரியும், இசட்னு தெரியும், இசட்னு போட்டாச்சு. ஓகே, இப்போ இதே மல்டிப்ளை பண்ணால் d டேஷ் ஸ்கொயர், இதே மல்டிப்ளை பண்ணால் -d டேஷ் d டேஷ் d டேஷ். இந்த -d டேஷ் +d டேஷ் கேன்சல் ஆயிரும். d டேஷ் ஸ்கொயர் + 1 × y = 4z cos x. 4 cos z. இப்போ இதை வந்து m போட்டு எழுதணும். m² + 1 = 0. இந்த 1 அங்கிட்டு போகும்போது -1 ஆயிரும். -1 நம்ம எப்படி எழுதிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா m² = -1 அப்படின்னாலே காம்ப்ளெக்ஸ் நம்பரை பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல i² தூக்கி போட்டுக்கலாம். அப்போ i². இப்போ m = வேல்யூ என்ன, +r- என்னது i. ஓகே, +r-i இதுக்கு முன்னாடி இருக்கிறது ஆல்ஃபா, இங்கே என்ன இருக்கோ அது ஆல்ஃபா, இங்கே என்ன இருக்கோ அது பீட்டா. இதுக்கு முன்னாடி எதுவுமே இல்லை. இப்போ ஆல்ஃபாவோட வேல்யூ என்னது 0. இதுக்கு பக்கத்தில் 1 இருக்கிறதா அர்த்தம். ஓகே, 1 இருக்கிறதா அர்த்தம். ஆனால் எனக்கு கிடச்சிருக்கிறது என்ன தான், m = இந்த +r-i தான். இது முன்னாடி என்ன இருக்கோ அது ஆல்ஃபா, இதுக்கு மல்டிப்ளைல என்ன இருக்கோ அது பீட்டா. மல்டிப்ளைல எதுவுமே இல்லாதனால 1, முன்னாடி எதுவுமே இல்லாதனால 0. ஓகே, எழுதிக்கணும். அடுத்து எப்படி எழுதணும்னு பார்த்தீங்கன்னா a cos βx βz, என்ன நம்ம z எடுத்துக்கலாம், ப்ளஸ் b sin βz. ஓகே, a sin β இது அதுக்கு வெளியில் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா e⁻⁴x. e⁻⁴xோட வேல்யூ என்னது e⁻0. e⁻0 என்னது 1. அப்போ அந்த டேம் என்ன ஆயிரும், 1 ஆயிரும். a cos βவோட வேல்யூ என்னது 1. 1 × z என்னது z. இதுக்கு வெளியில் 1 இருக்கதா அர்த்தம், அது நம்ம போடலை. ஏன்னா e⁻⁴ஓட வேல்யூ வந்து 0 நமக்கு தெரியல. அந்த டேம் வந்து 1 ஆயிரும். a cos z ப்ளஸ் என்னது b sin βவோட வேல்யூ என்னது 1 × z. இது இப்போ என்ன பண்ணும், 1 போட்டு இந்த டேம் என்னது இதை எழுதி ரைட் சைடில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். எப்போவுமே காசு சைன் அந்த மாதிரி கோஎஃபிஷியன்ட்ஸ் வந்துன்னா கோஎஃபிஷியண்ட்டை ஸ்கொயர் பண்ணி நெகட்டிவில் எழுதணும். ஓகே, கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குது, 1 இசட்டுக்கு உள்ள கோஎஃபிஷியன்ட், அதை ஸ்கொயர் பண்ணால் என்னது 1². அதை நெகட்டிவ் எழுதணும் -1. அப்போ d டேஷோட இடத்துல -1 நான் போடும்போது ஆல்ரெடி ஒரு +1 இருக்குது, கேன்சலாக என்னென்ன ஆயிரும், 0 ஆயிரும். 0 வந்துட்டு அப்படின்னால என்ன பண்ணணும், ஒரு எக்ஸால் மல்டிப்ளை பண்ணுவோம். இதில் இசட்டுங்கிற வேரியபிள் வச்சிருக்கனால ஒரு இசட்டால் மல்டிப்ளை பண்ணி ஒரு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். எதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம், அந்த கீழே உள்ள டேமை ஃபஸ்ட்டு இசட்டால் மல்டிப்ளை பண்ணியாச்சா. இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 2d டேஷு. இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 தேவையில்லை, 4 cos z. ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த 2வையும் இந்த 4ஐயும் அடிச்சு கொடுத்தா 2 வெளியில் இசட் இருக்கிறதுனால இசட்டு, d டேஷ் கீழே இருக்குது. அப்போனா இன்டிகிரேட் பண்ணணும். காஸ் இசட்டை இன்டிகிரேட் பண்ணுனா சைன் இசட். முடிஞ்சிச்சா. ஓகே, அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி எழுத வேண்டியதான்ப்பா. காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் ப்ளஸ் என்னது பர்டிகுலர் காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் பர்டிகுலர் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி எழுத வேண்டியதான். நல்லா புரிஞ்சுக்கணும். கிளைமேக்ஸில் நம்ம எழுதும்போது இசட்டுக்கு பதிலாக என்ன போட்டுக்கணும், log 1+x. ஏன்னா இசட்டுக்கு பதிலாக ஆல்ரெடி என்ன எழுதணும், 1+x எடுத்துமா இசட்டுக்கு பதிலாக எழுதிக்கணும். ஓகே, புரிஞ்சிச்சா. 2z பர்டிகுலர் இன்டர்வல் இருக்குது. 2z பதிலாக என்னது log of 1+x சைனு, இசட்டுக்கு பதிலாக என்னது log 1+x. ஓகே, கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க் யூஸ் பண்ணிக்கோங்கப்பா. நம்ம சேனல் கூட கனெக்டடாக இருங்க. வீடியோஸ் பிடிச்சா ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க.